ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஜிபிஎன். என் ஹஸ்பண்டோட தாத்தாக்கு 90th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு திருக்கடையூர் போயிருந்தோம். இந்த இளஞ்சோடிங்களுக்காக தான் நாங்கள் வந்திருந்தது திருக்கடையூருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததும் சாப்பிட்டுட்டோம், ஏன்னா அவங்களால பசி தாங்க முடியாது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மேலே தாளத்தோட மாப்பிள்ளையும் பொண்ணையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு கணபதி பூஜை தான். கோயில் உள்ளே வந்ததுக்கப்புறமா கோமாதாக்கு பூஜை போடலன்னா எப்படி, அதனால் கோமாதாக்கும் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே டைரெக்டாக வந்தாச்சு. இருபத்தி 2 வகையான மூலிகையை குடும்பத்தில் இருக்க எல்லார் கையிலையும் கொடுத்து அதுக்கப்புறமா அதை ஓமத்தில் போட்டு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பூஜையில் வச்சுருந்த கலச தண்ணியை கொடுத்து தாத்தா பாட்டி மேலே ஊற்ற சொல்கிறாங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. எனக்காக பிறந்தாயே எனதழகி, எல்லா பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ தாத்தா தாலி கட்டல, பாட்டிக்கு செயின் மாதிரி தான் போட்டார். சில பேர் செயினாகவும் போடுவாங்க, இல்லை தாலி கட்டணும்னு நினைக்கிறவங்களும் தாலியும் கட்டுவாங்க. உங்கள் வீட்டில் யாருக்காக நீங்கள் திருக்கடையூர் போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நீங்களும் இதுக்கப்புறமா உங்கள் அம்மா அப்பாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும், டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். திருக்கடையூரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கான்டாக்ட் பர்சன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி விடுறேன். ஸோ அப்புறம் என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.